தொழில் செய்யறவனா இருந்தாலும் பூத பரம்பரையில பிறந்ததுனால கடவுள் இருக்கிற இடத்துல என்னால போக முடியலையே. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஏதோ பிரச்சனை, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூசா, ஹாய் மூசா. மூசா இங்க வா. இல்ல மூசா நீ இங்க வா. மூசா இங்க வா. வேணாம் மூசா, நீ அவங்கிட்ட போகாத. கௌதம்க்கு எனக்கும் சண்டை. ஏன் கூட மட்டும் தான் பேசணும். இங்க வா. மூசா இங்க வா, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். கொஞ்சம் இரு கௌரி, அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்னைக்கும் இல்லாம நேத்தி மட்டும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியா கூப்பிட்டீங்க? உங்க ரெண்டு பேருக்கு என்ன ப்ராப்ளம் அத சொல்லுங்க. அதையும் கேக்குற. கௌரி வர வர எங்க அம்மா மாதிரி பயங்கரமா போய் பேச ஆரம்பிச்சிட்டா. கொலுல நாங்க வச்ச பொம்மை அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. கேட்டா நான் தள்ளி விடல, நீ தான் தள்ளி விட்டேன்னு போய் சொல்றா மூசா. அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்கு சண்டை. ஓஹோ, அந்த விஷயத்தினாலதான் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமா மூசா, அடிக்கடி என் பொம்மையை தள்ளி விட்டுட்டே இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா நீயே சொல்ல பார்க்கலாம். இல்ல மூசா, இவன் போய் சொல்றான். ஏய் கௌதம், உட்காரு. உட்காருங்கல்ல, உட்காரு. நீ உட்காரு. பொம்மைய கௌரி தள்ளி விடல, அது விழுந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது அப்புறமா சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை போலவே கௌரியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னியே, அப்படின்னு உங்க அம்மா போய் சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய கதை மூசா. நீ இத சின்ன கதையா சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க வீட்ல கொலு வச்சதுல இருந்து தினமும் ஒரு பிரச்சனை மூசா. அன்னைக்கு எங்க பாட்டி சுண்டல் செஞ்சு படையல்ல வச்சாங்க. அது மாயமா மறைஞ்சிருச்சு மூசா. அது எங்க போச்சுன்னு தெரியல. எங்க அம்மா வந்து சுண்டல் பாத்திரத்தை திறந்து பார்க்கும்போது பாத்திரம் காலியா இருந்தது. சுண்டல் எங்க போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு கூட தெரியல. உடனே எங்க அம்மா எங்க பாட்டி கிட்ட நீங்க சுண்டல் செஞ்சதா போய் சொன்னீங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தியும் பாட்டி கூட சேர்ந்து எங்க அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மூசா. அப்புறம் என்னாச்சு? சண்டை பெருசாயிடுச்சு. இப்ப எங்க ஃபேமிலி சித்தப்பா ஃபேமிலியும் பேசுறதே இல்ல. சொத்தை பிரிச்சுட்டோம். கடைசியில எங்க மம்மிக்கும் டாடிக்குமே சண்டை வந்துருச்சு. ஓகே, இப்போ என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன மூசா? சொல்றேன். நேத்து நீங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியா கூப்பிட்டீங்கல்ல, அப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்தியா? நீ வரல மூசா, சும்மா ஜோக் அடிக்கிற. ஜோக்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நேத்து நான் உங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் வந்தேன். ஆனா உள்ள வர முடியல. ஏன்? உங்க வீட்டுல தான் கொலு பூஜை நடக்குது இல்ல, 3 சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அங்க இருக்கும்போது பூத பிறவியான நான் எப்படி உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி ஒண்ணு நடமாடுது. உங்க வீட்டுல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அந்த கெட்ட சக்தி தான் காரணம். அந்த சக்தியை அழிக்கவே முடியாதா? அதுக்கு நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்துதான் சொல்லணும். நவராத்திரி பண்டிகை முடிகிற வரைக்கும் என்னால உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சோ உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து துர்கா தேவிக்கு விரதம் இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க, விரதம் இருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். அப்போ உங்க எல்லாரோட பிரச்சனையும் படிப்படியா சால்வ். முதல்ல உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை சால்வ் ஆகணும். எங்க கை கொடுங்க. கொடுங்க. கலக்கிற மச்சி. கலக்கிற
கலக்குற மச்சி. டாடி அடடா, என்னது ரெண்டு பேரும் பவ்யமா வந்து நிக்கிறீங்க? உட்காருங்க. டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? டியூஷன் போயிட்டு வந்துட்டோம் டாடி. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லு. இப்ப நீங்க கவலையா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கவலையை தீர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஆ? அப்பாக்கு குடும்பத்திலயும் வெளியிலயும் 1008 பிரச்சனை இருக்கும்பா. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு இன்னும் உங்களுக்கு வரல. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்க கவனத்தை படிப்புல தான் செலுத்தணும். நான் சின்ன பையன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க டாடி. நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, அப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே. கிண்டல் பண்ணாதீங்க டாடி. நான் சொல்ற ஐடியாவை கொஞ்சம் கேளுங்க. அப்போ நம்ம குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கு நீங்க ஐடியா சொல்ல போறீங்க. எஸ். ஓகே, ப்ரொசீட். அம்மாவும் சித்தியும் சண்டை போட்டதுனால தானே நம்ம ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சது. ஆமா. அது பழையபடி ஒண்ணா ஆகணும்னா ராஜேஸ்வரி அம்மனுக்கு நானும் கௌரியும் விரதம் இருந்து அடிப்பிரதட்சணை செய்யணும். என்னது? நீங்க ரெண்டு பேரும் விரதம் இருந்தா சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் ஒண்ணாயிடுமா? இது நல்லா இருக்க. இதை யாரு உங்களுக்கு சொன்னது? மூசா. மூசா? ஆமா டாடி. மூசாவுக்கு எல்லாமே தெரியும். அவன் தான் இந்த யோசனையை சொன்னான். ஆ, விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. இதை யார் சொன்னா என்ன? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, விரதம்ன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. வெறும் பாலும் பழம் மட்டும்தான் சாப்பிட முடியும். பாதி நேரம் பட்னியா இருக்கணும். சாமி பேரே எந்நேரமும் சொல்லிட்டு இருக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு விரதம் இருந்தால்தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் விரதம் இருப்பேன் டாடி. நானும் தான் டாடி. நம்ம சரஸ்வதிக்கு நேரா தானே கோடு போட்டு வீட்டை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஆமா. அதனால சரஸ்வதிக்கு விரதம் இருந்து மன உருகி வேண்டுனா வீடு ஒன்னாயிடும்னு மூசா சொன்னான் டாடி. ஆமாமா, சின்ன பசங்க சரஸ்வதியை வேண்டிக்கிட்டாவே எல்லா அருளும் கிடைக்கும். அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி விரதம்லாம் இருந்து வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அலைமகள் மலைமகள் இவங்க அருள்லாம் கூட சேர்ந்து கிடைக்கும். ஆனா இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன்பா பட்னி வேற இருக்கணுமே, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்களேன். நாங்க முடிவு எடுத்துட்டோம். இனிமே யார் சொன்னாலும் எங்க முடிவை மாத்திக்க போறது இல்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு எங்க விரதத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியா? எப்படியோ அந்த வெள்ளை தாமரை நாயகி உங்க உள்ளத்துல புகுந்துட்டா, அது மட்டும் உறுதி. இனிமே எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. வா. ராஜராஜேஸ்வரிக்கு விரதம் இருக்க போறோம். சரஸ்வதி, கலைமகள், ராஜராஜேஸ்வரி எல்லாமே ஒண்ணுதானே? ஆமா. என்ன நடக்குது இங்க? அம்மா கிட்ட உங்க விரதத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? ஆமா டாடி. அம்மாக்கு இன்னும் நம்ம மேல இருக்க கோவம் போல இருக்க. ஓகே, லீவ் இட். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சொல்லுங்க டாடி. சொல்லுங்க டாடி ப்ளீஸ். நானும் உங்களோட சேர்ந்து விரதம் இருக்க போறேன். சூப்பர் டாடி. தேங்க் யூ டாடி. கணக்கு இங்க பாரு, நாங்க நம்ம குடும்ப நன்மைக்காக தான் விரதம் இருக்கிறோம். பர்டிகுலரா உன் நன்மைக்கு. என்ன டாடி இது? விடுங்கம்மா, இது 2 நாள்ல சரியா போயிடும். ஆனா மொத்தத்துல நம்ம குடும்பமே விரதம் இருக்கிறோம். நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கிறோம். உங்க அம்மா பேசாம மௌன விரதம் இருக்கிறான். அதனால நிச்சயமா ஏதாவது நல்லது நடக்கத்தான் செய்யும். டாடி
வாங்க 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 வாங்க. கலக்குற மச்சி கலக்குற மச்சி. பெற்றோர் உயிர் தந்தனர், கற்றோர் கல்வி தந்தனர், மற்றோர் அறிவாற்றல் தந்தனர். உற்றவள் நீ அருளாவிடில் கற்ற கல்வி ஞானமெல்லாம் முற்று பெறுமோ, முதன்மைக்கு வருமோ. உற்றாரும் உறவினரும் எங்கள் பெற்றோரை பகைத்து வாழ்ந்தால் குடும்பத்தில் நிம்மதி தழைக்குமா, அமைதி நிலைக்குமா? நற்றமிழ் தந்தாயே சற்றேனும் மலரிலே அருள்வாய். பிரம்மநாயகியே, சரஸ்வதி தாயே, ராஜராஜேஸ்வரியே, போற்றி போற்றி போற்றி, போற்றி போற்றி போற்றி. ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடாம துர்கைக்கு விரதம் இருந்துகிட்டு இருக்கோம். அதான் மூசா ரொம்ப டயர்டா இருக்கும். டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பாலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சோர்வு போயிடுமா? பாலை எடுத்து குடிங்க. குடிக்கலாம் மூசா, போர் அடிக்குது. அப்போ வேற எதையாவது சாப்பிடுங்க. எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. நான் ஒண்ணு தரேன், அதை சாப்பிடுறீங்களா? உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் புது சக்தி தரும். அப்புறம் பாலே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. குடிங்க. ஆமா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சீங்க? நீ கொடுத்ததை சாப்பிட்டதும் எங்களால சும்மாவே இருக்க முடியல. செய்யறதுக்கு வேலையும் இல்ல, அதான் இப்படி. நீ கொடுத்தது என்ன மூசா? உங்களுக்கு சார்ஜ் ஏத்துறதுக்காக என்னோட சக்தியால நான் வரவழைச்சேன். இது சாதாரண சார்ஜ் இல்ல மூசா, சூப்பர் சார்ஜர்ஸ். ம், உங்களுக்கு இனிமே எப்பெல்லாம் சோர்வா இருக்கோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. நான் வந்து இதை தரேன். தேங்க்யூ மூசா. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மூசா? விரதங்கிறது மனசுல சாமி நினைக்கிறதுக்காகத்தான். பசி வந்துச்சுன்னா பக்தி போய் சாப்பாட்டு மேல புத்தி போயிடும். மனசுல சாமி இருக்கிற அளவுக்கு வயிறு காலியா இருந்தா போதும். ரொம்ப பட்னி கிடந்து உடம்ப வருத்திக்கிட்டு சாமிய மறந்துடாதீங்க. உங்களுக்காக நானும் அந்த ராஜராஜேஸ்வரி கிட்ட வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வந்துரும்.